பிரசவ அறையில் குழந்தை பெற்றெடுத்த இளம் பெண்ணை வார்டு மாற்றுவதற்காக மருத்துவமனை லிப்ட் மூலம் தரைத்தளத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் ஊழியர்கள். அப்போது திடீரென லிப்ட் அருந்து விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் மனதை பதற வைத்திருக்கிறது. எங்கு நடந்தது இந்த பெரும் துயரம்? பார்க்கலாம் விரிவாக. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில்தான் இந்த கோரச் சம்பவம். 30 வயதையான பெண்ணின் உயிர் பரிதாபமாக பறிபோயிருக்கிறது. இத்தனைக்கும் தான் தாயான மகிழ்ச்சியில் இருந்த அவரை மருத்துவமனையின் லிப்ட் பலிகடாவாக்கி உயிரை பறித்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மீரட் மருத்துவமனையின் மேல் தளத்தில் பிரசவத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட கரிஷ்மா என்ற பெண்ணுக்கு அழகான குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. இந்நிலையில் பிரசவம் முடித்த கையோடு மருத்துவமனையின் கீழ்த்தளத்தில் உள்ள வார்டுக்கு கரிஷ்மாவை அட்மிட் செய்ய முடிவெடுத்த மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அழைத்து கொண்டு லிப்ட் மூலம் கீழிறங்கி இருக்கின்றனர். அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் லிப்டின் பெல்ட் அறுந்த நிலையில் தரதரவென கீழிறங்கிய லிப்ட் மருத்துவமனையின் கிரவுண்ட் ஃப்ளோரில் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. லிப்டுக்குள் கரிஷ்மா, அவரின் உறவினர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் 2 என 4 இருந்த நிலையில் இதில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே கரிஷ்மா உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்ற 3 படுகாயத்துடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பெண்ணை இழந்த ஆத்திரத்தில் இருந்த கரிஷ்மாவின் உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து நொறுக்கி சூறையாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் அறிந்து விரைந்த போலீசார் மருத்துவமனை சிகிச்சையில் இருந்த கரிஷ்மாவின் குழந்தை உட்பட 15க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பாக வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தால் லிப்டின் பெல்ட் அருந்து விழுந்து விபத்து நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த உயிர் பலி சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.